பார்த்ததும் சாப்பிடணும் போல இருக்கு. ஒருவேளை நம்ம வயித்துல குழந்தை உண்டா இருக்குமோ? இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்மள ஆஸ்பத்திரி கூட்டு போக ஆளே இல்லையே. யாரை கூட்டு போய் தெரிஞ்சுக்கிறது? நமக்கு தெரிஞ்ச ஒரே பொண்ணு சங்கரி தான். நாளைக்கு சங்கரியை தான் கூட்டிட்டு போக சொல்லணும். அவ கூடயே போய் நாம இதை தெரிஞ்சுக்கணும். சக்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. ஏதோ செய்ய போற. நீ எதை செஞ்சாலும் இந்த தடவை ஜெயிக்க போறது அந்த வசந்தாவும் இந்த ரமாமணியும் தான். நான் மூலக்காரடி. அதான் மின்னல் வேகத்துல தகவல் கொடுத்து பூகம்பத்தையே உருவாக்கியிருக்கேன். சக்தி, என்னம்மா எவ்வளவு நேரம் தான் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்ப? என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. எவ்வளவோ கஷ்டப்பட்டு போராடி முத்துக்கும் ரோஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். அவங்க ஹனிமூன் போயிட்டு வந்த சந்தோஷம் கூட இன்னும் மாறல. அதுக்குள்ள அந்த வசந்த் அம்மா வந்து இப்படி அநியாயமா ரோஜாவை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்களே. சக்தி பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு. சக்தி முன்னாடி நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் சும்மா இருந்துட்டேன். இல்லனா அந்த அம்மா ரோஜாவை கூட்டிட்டு போயிருக்க முடியாது. புருஷன் பொண்டாட்டினா கோபதாமம் இருக்கும், சண்டை சச்சரவு வரதா செய்யும். அதுக்காக இப்படியே பிரிச்சு கூட்டிகிட்டு போவாங்க? சக்தி, அவங்க கூட்டிகிட்டு போனாலும் நாம இப்படியே விட்டுறக்கூடாது. அப்படிலாம் உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனை எல்லாம் பண்ண முடியாது மாமா. இது குடும்ப பிரச்சனை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் ஏழ்றதா. சரி, அப்ப என்னதான் பண்ண போற? இதை ஏன் பொறுப்புல விடு சக்தி. நான் சட்டுப்பட்டு பஞ்சாயத்தை முடிச்சிடுறேன். நீங்க சும்மா இருங்க மாமா. இது ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் தவறுனா கூட முத்து ரோஜாவோட வாழ்க்கை கெட்டு போயிடும். சரி சக்தி, நடந்தது நடந்து போச்சு. நிதானமா யோசிச்சு என்ன பண்றதுன்னு முடிவெடுப்போம். நீ என்ன பண்ண போறமா? இப்பவே போய் ரோஜாவை திரும்ப கூட்டிட்டு வந்துடுறேன். அவ்வளவுதானே சக்தி, அதை உடனே செஞ்சிருவோம். வா சக்தி, போலாம். பொண்ணு, நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா. சக்தி, இப்ப உடனே போறது சரியில்லைன்னு எனக்கு தோணுதுமா. இல்லத்த, வசந்தாவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் எதுவும் சொல்ல தேவையில்ல. அவங்க வந்த வேகமோ பேசின பேச்சும் ரோஜாவை இழுத்துட்டு போனதும் பெத்த பொண்ண மாப்பிள்ள அடிச்சுட்டான்ற கோபத்துல இல்ல, இத காரணமா வச்சு என்னையும் நம்ம குடும்பத்தையும் பழி வாங்கணும்ன்ற எண்ணத்துலதான் வந்திருக்காங்க. அத்தை, மதன் பூமிகா கல்யாணம் நடந்ததுல இருந்தே வசந்தாமாக்கு நான் ஜென்ம விரோதி ஆயிட்டேன். முத்து ரோஜாக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் என்ன ஒழிச்சே கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. பழி வாங்குற புத்தி அவங்க ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கு. கொஞ்சம் நாம தயக்கம் காட்டினா கூட அவங்க ரோஜாவை திரும்ப அனுப்ப மாட்டாங்க. சக்தி தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, இப்ப சக்தியே என் பொண்ண வாழ வெட்டியா திரும்ப அனுப்பிச்சிட்டான்னு ஊர் முழுக்க சொல்லுவாங்க. இப்ப சக்தி சொல்லிதான் முத்து என் பொண்ண கை நீட்டி அடிச்சிட்டான்னு வாய்க்கு வந்தபடிலாம் பேசுவாங்க. எப்படிலாம் என்ன அசிங்கப்படுத்த முடியுமோ அப்படிலாம் அசிங்கப்படுத்துவாங்க. அதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. அவங்க வீட்டுக்கே போய் நம்ம ரோஜாவை கூட்டிட்டு வந்துடணும். அப்போ ரோஜா கேட்ட மாதிரி நீங்க முத்துவுக்கு சம உரிமை கொடுக்க போறீங்களாக்கா? இதை கேட்டுதானக்கா அந்த பொண்ணு அவங்க அம்மா இழுத்த இழுப்புக்கு போயிடுச்சு. முத்துவும் என் தம்பி தான், என் அப்பாவோட ரத்தம். ரோஜா கேட்கலன்னா கூட அவனுக்கு சம உரிமை இருக்கு. நான் வேற, அவன் வேற இல்ல. சக்தி, முத்துவுக்கு இங்க சம உரிமை இல்ல. அந்த உரிமையை நீ கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரலமா. நூலை போல சேலை, தாய போல பிள்ளைன்னு பழமொழி இருக்குல்ல,
அந்த பழமொழிக்கு தப்பாம ரோஜா இப்படி ஒரு கோரிக்கைய உன் முன்னாடி வச்சிருக்கா. இதுக்கு நீ சம்மதம் சொன்னா அவ வரிசையா ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருப்பா. அதோட நீ உன் தகுதியை நினைக்காம அவங்க முன்னாடி நீ அவமானப்படணுமாமா? ரோஜாவோட நியாயமான கோரிக்கை எதுவா இருந்தாலும் நான் அதை நிறைவேற்றுவேன். தப்பான கோரிக்கையா இருந்தா அதை எப்படி தட்டி கழிக்கணும்னு எனக்கு தெரியும். மத்தபடி வசந்த அம்மா அவமானப்படுத்தலாம் நான் தலை குனிஞ்சு போயிட மாட்டேன். நாங்க இப்பவே போறோம். போய் ரோஜாவை கூட்டிட்டு வந்துடுறோம். அக்கா வேண்டாம்க்கா, வேண்டவே வேண்டாம்க்கா. அவ எனக்கு தேவையே இல்லக்கா. தேவை இல்லையா? ஆமாக்கா, எனக்கு அவ தேவையில்லை. ரோஜா நல்லவ. அவ என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. என் காதலுக்காக தான் இங்க வந்திருக்கான்னு இவ்வளவு நாள் நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். அவ சுயநலமா ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கான்னு இப்பதான் எனக்கு புரியுது. முத்து, நீ கோவத்துல ஏதேதோ தப்பா கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்க. இல்லக்கா, அவ என்ன உண்மையை நேசிச்சிருந்தா, என் அன்பு மட்டும் போதும் நினைச்சிருந்தா உங்ககிட்ட சம உரிமை கேட்டிருக்க மாட்டா. அவ அம்மா வந்து கூப்பிட்டதும் அவங்க பின்னாடியே போயிருக்க மாட்டா. முத்து, நீ ரோஜா மேல இருக்கிற கோவத்துல குழம்பி போயிருக்க. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. இல்லக்கா, நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. எனக்கு ரோஜா விட நீங்க தான் எனக்கு முக்கியம். எனக்காக நீங்க பொண்ணுரங்க மாமாலாம் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். முத்து, நாங்க பட்டது கஷ்டம் இல்லப்பா, கடமை. மாமா, ரோஜாவோட சுயரூபம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என் சக்தி அக்காவை பத்தி நான் எப்பயும் தெரிஞ்சுக்கிட்டேன் மாமா. சின்ன வயசுல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பா உங்களை பத்தி சொல்லி சொல்லி தான்க்கா வளர்த்தாரு. எனக்கு முதல்ல உங்க மரியாதை கௌரவம் தான்க்கா முக்கியம். உங்களை அவமானப்படுத்திட்டு போனவ எனக்கு வேணாக்கா. அவ வேணவே வேணாம். அப்படிப்பட்ட பொண்டாட்டி எனக்கு தேவையில்லைக்கா. அவ வந்தாலும் அவ கூட நான் வாழ மாட்டேன். சத்தியமா நான் அவ கூட வாழவே மாட்டேன். மாமா, வசந்த அம்மா பத்தி நல்லா தெரியும். அவங்க எது பேசினாலும் பொறுமையா இருங்க. நம்ம ரோஜாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம், அத மனசுல வச்சுக்கோங்க. சரி, வாங்க. பூமிகா, பூமிகா, சக்திக்கா, சக்திக்கா, பொண்ணுரங்க என்ன, வாங்க வாங்க. என்னக்கா இப்படி சோதனை மேல சோதனை வந்துட்டு இருக்கு? ரோஜாவை அத்தை கூட்டிட்டு வந்துட்டாங்களே. ஆமா, அது சம்பந்தமா தான் பேச வந்திருக்கேன். அப்படியா? இருங்க, அத்தையை கூப்பிடுறேன். அத்தை, அத்தை. வாமா சக்தி, உட்காருமா. இல்ல பரவாயில்ல. வசந்தா, சக்தி வீடு தேடி வந்திருக்கா. வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடாம இப்படி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம பொண்ணு அடிச்சவங்கள நான் எதுக்கு மதிக்கணும்? ஏ சக்தி, என்ன சமரசம் பேச வந்தியா? உன் சமாதானம் எதுவும் எங்களுக்கு தேவையில்ல. மரியாதையா வெளியே போ. அதான் சொல்றல, அப்புறம் என்ன? போங்க. ஏ மதன், ஏன்டா இப்படி பேசுற? நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? வாழ போன நம்ம பொண்ணு இழுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கீங்க. அது விஷயமா சக்தி பேச வந்திருக்கா. பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் முத்து சொல்லிட்டானே, நான் ரோஜாவை அடிப்பேன் உதைப்பேன், அவ அடங்கிதான் போன இஷ்டம்னா கூட்டிட்டு போங்கன்னு. இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? அந்த முத்து மட்டும் இங்க வந்திருந்தா இங்க நடக்கிறத வேறையா இருந்திருக்கும். டாக்டர் சார், நீங்க இப்படி முரட்டுத்தனமாவும் முரண்டு பிடிச்சு பேசுறதும் நல்லது இல்ல. நீங்க ரோஜாவை கூட்டிட்டு வந்துட்டா நாங்க அப்படியே விட்டுற முடியுமா? இப்ப என்ன மறுபடியும் கூட்டிட்டு போய் அங்க வச்சு அவமானப்படுத்த போறீங்களா?
ரோஜா, உங்க அம்மா அண்ணன் கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் தப்பு தப்பா நடக்க ஆரம்பிச்சிட்ட. உங்க அம்மா கூப்பிட்டா நீ வந்துடுறதா? முத்துவும் புருஷமா எதுவா இருந்தாலும் நீ அங்கதான் இருந்திருக்கணும். அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாதுப்பா. என்னம்மா ரோஜா, ஏம்மா இப்படி மாத்தி மாத்தி பேசுற? முத்து தான் வேணும்னு சொல்லி உங்க அம்மா பேச்ச மீறி ராத்திரியோட ராத்திரியா செவிரேறி குதிச்சு ஓடுனியே, இப்ப என்ன ஆச்சு? எனக்கு முத்து வேணும் தான்ப்பா. அதுக்காக இவங்க வீட்ல ஒரு அடிமை மாதிரி இருக்க சொல்றீங்களா? எப்ப பார்த்தாலும் முத்து சக்தி சக்தின்னு காவடி தூக்குறான். நான் முத்துவோட பொண்டாட்டி. சக்தியை விட எனக்கு தான் முத்து மேல அக்கறை இருக்கு. முத்து சக்தி கிட்ட கை கட்டி வாழ வேண்டிய அவசியம் இல்லையே. ரோஜா, உனக்கும் முத்துக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள புருஷன் வீட்டை விட்டு இங்க வந்துட்டா பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது நீ கொஞ்சமாவது நினைச்சு பார்க்க வேண்டாமா? எங்க குடும்பத்துக்கும் கௌரவம் இருக்கு. என் மக என் விருப்பத்தை மீறி முத்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்காக இவள ஏதோ அனாதை பொண்ணு மாதிரி அவன் அடிப்பான். அதை கேள்விப்பட்டு அம்மாக்காரி நான் என்ன சும்மா இருக்கணுமா? அப்படி கேள்விப்பட்டு சும்மா இருந்தா என் குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? அம்மா, ரோஜாவோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு சக்தி நல்லது செய்யறதுக்குள்ள உங்க பொண்ணை எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்களே, இதானே உங்க குடும்ப கௌரவம்? ஏய், கௌரவத்தை பத்திலாம் நீ பேசாத. நீயே சக்தியை அடைக்கலம் தேடி வந்தவன். நீ ஒரு வெறும்பய தானே. மதன், முதல்ல நாகரிகமா பேச கத்துக்குங்க. இவர் என் புருஷன். நீங்க அவர் அப்படிலாம் பேசுறதை என்னால ஏத்துக்க முடியாது. ரோஜா விஷயமா பேச வந்த இடத்துல நீங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. எனக்காக என் புருஷன் பொறுமையா இருக்காரு. அவர் பொறுமையை சோதிக்காதீங்க. ஓ, வேண்டாம் சக்தி, நீ கோவப்படாத. நீ கோவப்பட்டினா என்னால தாங்க முடியாது. நாம வந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லு, அவங்க முடிவை சொல்லட்டும். சக்தி, முத்து ரோஜா விஷயமா நீ என்னம்மா முடிவு எடுத்திருக்க? எதுவா இருந்தாலும் சொல்லுமா. நான் ரோஜாவை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். சந்தோஷமா, தாராளமா கூட்டிட்டு போ. இது பாருங்கம்மா, நான் ரோஜா ஒண்ணு சும்மா கூட்டிட்டு போக வரல. ரோஜாக்கு எங்க வீட்டுல நான் எல்லா உரிமையும் தரேன். ரோஜா எங்க வீட்டுல மருமகளா சுதந்திரமா எல்லா தேவைகளோட வாழலாம்னு சொல்றேன். இல்ல, உனக்கு உன் வீட்ல இருக்கிற செல்வாக்கு, வசதி, அந்தஸ்து எல்லாமே முத்துவுக்கும் இருக்கணும். உன் தம்பிங்கிறதுனால உன் கம்பெனில உழைச்சு கொட்டுற மிஷினா நினைக்க கூடாது. என் புருஷ சம்பாத்தியம் எனக்கு தான் வரணும். உங்களுக்கு சமமா நானும் முத்து வாழணும். இதுக்கு நீங்க மட்டும் ஒத்துக்கிட்டா பத்தாது. முத்துவையும் இதுக்கு நீங்க ஒத்துக்க வைக்கணும். ரோஜா, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துதான் சக்திக்கு உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. சக்தி அக்காக்கு எல்லாம் என்னென்ன செய்யணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நீ இப்படிலாம் கோச்சிக்கிட்டு வந்து சக்தி அக்கா மனசை புண்படுத்த பார்க்காத. அது தப்பு தானே ரோஜா? ஏய், எங்களுக்கு எல்லாம் தெரியும். உன் வேலைக்கு என்னமோ அதை மட்டும் பார்த்தா போதும். என்ன மறந்துட்டியா? மதன், என்னடா பேசுற? ரோஜாவுக்கு புத்திமதி சொல்றதுக்கு பூமிகாவுக்கு உரிமை இருக்கு. ரோஜாவுக்கு பூமிகா அண்ணி. மனசுல பட்டதை சொல்றதுல தப்பு இல்லடா. பரவாயில்ல மாமா, நான் பேசுறத கண்டிக்கிறதுக்கு மச்சானுக்கு உரிமை இருக்கு. அவர் என்ன திட்டு நான் வருத்தப்பட மாட்டேன். ரோஜா, போமா. நில்லுங்க. சக்தி, முத்து வந்து ரோஜா கூட்டிட்டு போக சொல்லு. வசந்தா, மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏற மாதிரி வம்பு வளர்க்குறிய. சக்தி தான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு ரோஜாவை கூட்டிட்டு போக வந்திருக்கால, பேசாம அனுப்பி வையே. ரோஜாக்கு ஒரு குறையும் இனிமே வராது. என்ன நம்புங்க. ரோஜா, வா போலாம். இது பாரு ரோஜா, முத்து உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டதுனால ரொம்ப வருத்தப்பட்டான். நீ வீட்டுக்கு வந்த உடனே கண்டிப்பா உன்கிட்ட மன்னிப்பு கேட்பான் பாரு.
ரோஜா, நீ எதையும் மனசுல வச்சுக்காம நம்ம வீட்டுக்கு வா. வசந்த் அம்மா அனுப்பி வைங்க. என்ன சொல்ற? சொல்லு. நீ என்ன சொல்ற? உன் முடிவுதான் என்னுடைய முடிவு. ரோஜா, வீட்டுக்கு வா. மா நான் போறேம்மா. சரி, போயிட்டு வா. ரோஜா, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணா என்கிட்ட சொல்லு. நான் போலீஸோட வரேன். நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு. நீ கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். வரேன்ப்பா, பாய். பூமிகா, நான் போயிட்டு வரேன். வரேன் uncle. டாக்டர் சார், நம்ம சண்டைய அப்புறம் வச்சுக்கலாம். சின்ன சிறுசுக்கு ஒன்னா சேர்ந்து வாழட்டும். வரேன் வரேன் மாப்பிள்ள. பூமிகா தங்கச்சி, நான் போயிட்டு வரேம்மா. சரிங்க. யாருக்குன்னு தெரியாம ஆஸ்பத்திரி போகிறதுக்கு சங்கரிய பார்க்க வந்திருக்கோம். யாராவது நம்மள வழியில பார்த்துட்டு போய் வீட்டுல சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. எப்படியாவது சங்கரி கூட போய் டாக்டரை பார்த்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போயிடணும். கடவுளே, நான் வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. சங்கரி வர காணுமே, என்ன பண்றது? இன்னைக்கு எக்ஸாம்ல எனக்கு தெரிஞ்ச கேள்வியே வந்துச்சு. சங்கரி, நான் நல்லா எழுதினேன். பூமிகா அக்கா. சங்கரி, சங்கரி, நல்லா இருக்கியா? நல்லா படிக்கிறியா? இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்த சொத்து படிப்புதான் சங்கரி. நான் படிக்காம விட்டுட்டேன். அத ஏமாந்து போய் நிக்கிறேன். சங்கரி, நீ நல்லா படிச்சாதான் இந்த உலகமே உனக்கு மரியாதை கொடுக்கும். என்ன? ஆமா சங்கரி, நீ நல்லா படிச்சு என் மச்சா மாதிரி பெரிய டாக்டரா வரணும். சரியா? அக்கா எப்படி உட்காரலாம்க்கா? அக்கா, என்ன பார்க்கறதுக்கு அவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. அக்கா, டாக்டர் மாமா எப்படி இருக்காரு? உன்னை நல்லா பாத்துக்கிறாருல்ல? மச்சான் என்ன நல்லா பாத்துக்கிறாரு சங்கரி. சக்தி அக்காவும் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியான்னு விசாரிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சங்கரி. ஆமா, சக்தி அக்கா உன்னை பார்க்க வராங்களா? வாரம் வந்து பாக்குறாங்கக்கா. என்னை வந்து பார்த்துட்டு எனக்கு என்னென்ன தேவைன்னு கேட்டு அத்தனையும் வாங்கி தருவாங்க. சங்கரி, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுவியா? உதவியா? அதுவும் என்கிட்ட இருந்தா? ஆமா சங்கரி. என்னன்னு சொல்லுக்கா. என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா செய்யறேன். உனக்கு செய்யாம வேற யாருக்குக்கா செய்ய போறேன்? அக்கா, என்ன உதவி செய்யணும்னு சொல்லுக்கா. ஒன்னும் இல்ல சங்கரி, அக்காக்கு அடிக்கடி உடம்புல ஜுரம் வர மாதிரி இருக்கு. நீ ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு என்ன கூட்டிட்டு போறியா? ஏங்கா, மதன் மாமாவும் டாக்டர் தானே? அவர் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாரா? சங்கரி, உன்னோட கேள்விக்கெல்லாம் நான் இன்னொரு நாள் பதில் சொல்றேன். இப்ப நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயேன். சரிக்கா.
இதுக்கா நீ என்ன தேடி வரணும்? அக்கா, உன் உடம்புக்கு ஏன் அடிக்கடி ஜுரம் வருது? அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கிற வயசு இல்ல சங்கரி. நீ அக்காவை ஒரு நல்ல ஆஸ்பத்திரியா பார்த்து கூட்டு போயேன். சங்கரி, இந்த உதவி மட்டும் செய்ய. அக்கா, எனக்கு இங்க தெரிஞ்ச ஆஸ்பத்திரின்னு எதுவுமே இல்லையே. ஐயோ, அக்கா, எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எங்க ஹாஸ்டலுக்கு போற வழியில ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு. நாம அங்க போலாமா? போலாம் சங்கரி. வாக்கா போலாம். வா ரோஜா. என்ன ரோஜா, கார்லயே உட்காந்துருக்க? வா வாமா. வா. உள்ள வா. வா ரோஜா. ரோஜா, அங்கே நில்லு.